உங்கள் சத்துருக்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் பர்சன்ஸ். உங்கள் சத்துருக்களை வச்சு தான் உங்களை ஆண்டவர் 100% அவரை நம்புறதுக்கு ட்ரெயின் பண்ணுவார். இப்போ நம்மள்ட்ட ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க வைங்களேன், நீ இதை போய் அவங்கள்ட்ட சொல்லு, நிச்சயமாக அவங்க உனக்கு ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்மள்ட்ட ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லி அனுப்புறாருன்னா நம்மளும் அந்த விஷயத்தை போய் செய்வோம். கடைசியில் அந்த விஷயம் ஓகே ஆகிற மாதிரி ஆகி ஃபைனலாக ஆப்போசிட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை நம்ம ஆண்டவர் சொல்லலையோ, அப்போ நம்மளால நினச்சிட்டு வந்துட்டோமோ. ஆனால் மோசே அப்படி பண்ணல. திரும்பி மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்க, இந்த 40 வருஷம் மோசேக்கும் ஆண்டவருக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மோசே அதிகமாக ஆண்டவர் ஜெபிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே பார்வோன்ட்ட போக, திரும்பி ஏசப்பாட்ட வர, நீ இதை சொல்லு, நீ அதை சொல்லு அப்படின்னு போயிட்டு வர மாதிரி வச்சதுக்கு ஒரு காரணம், மோசே ஆண்டவர் அதிகமாக டிபெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக. அந்த பாதைக்குள்ள நம்ம நடத்துகிறப்ப நம்ம கண்ணு, காது, கை, கால், நரம்பு, எலும்பு, டிஎன்ஏ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கும்.